அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய விஷயங்கள் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதனுடைய வீரியம் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று 4வதாக அந்த ஷிர்க் சம்பந்தமாக பார்க்க இருப்பது, ஷிர்க் ஒரு மாபெரும் பாவம். இதற்கு முன்னால் ஷிர்க் ஒரு மாபெரும் அநியாயம் என்பதை நாம் பார்த்திருந்தோம். ஷிர்க் ஒரு மாபெரும் பாவம் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவம் எது என கேட்டபோது, அல்லாஹ் உம்மை படைத்திருக்க அவனுக்கு நீர் இணை வைப்பது என்று சொன்னார்கள். அவர் பிறகு எது என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், உம் குழந்தை உம்முடன் உணவு உண்பதை அஞ்சி நீ பயந்து அதை நீர் கொலை செய்வது என்பதாக சொன்னார்கள். மீண்டும் அவர் பிறகு எது என்று கேட்டார். நபி அவர்கள், உமது அண்டை வீட்டாரின் மனைவியை நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. மேற்கூறிய ஹதீஸில் நபி அவர்கள் பாவங்களை வரிசைப்படுத்தி உள்ளதை நாம் பார்க்கலாம். இப்போ விபச்சாரம், சிசுக்கொலை, இந்த இரண்டை காட்டிலும் இணை வைப்பை முன்னிலைப்படுத்தியதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இதன் மூலியமாக அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு ஆபத்தான பாவம் என்பதை இந்த செய்தியின் மூலியமாக நமக்கு விளங்குகிறது. ஏன் அந்த நபர் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சிசுக்கொலையை முற்படுத்தி சொல்லியிருக்கலாம். அவர் பிறகு எது என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் அடுத்தடுத்து சொன்னார்களே தவிர, அவர் முதல் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் உம்மை படைத்திருக்க அவனுக்கு நீர் இணை வைப்பது. இப்போ அல்லாஹ் நம்மளை படைத்து வரிவாளித்து நமக்கு தேவையானதை உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்து எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு இணை வைப்பது, இதுதான் மிகப்பெரிய ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமை யுஷ்ரிக் பில்லாஹி வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. அதாவது அல்லாஹ்விற்கு இணை வைத்தவன், யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவன், அல்லாஹுக்கு இணை வைத்தவன் நிச்சயமாக மாபெரும் பாவத்தை பொய்யாக கற்பனை செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான். ஆக அன்பார்ந்தவர்களே, பாவத்தில் பெரும்பாவம் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் தௌபா செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே பாவமிச்சு பெறாமல் நாம் மன்னிப்பை பெற முடியாது. அந்த ஷிர்க் என்பது அநியாயமானது, பாவமானது. அது நம்மளை நரக படுகொலிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துரோகம் என்பதை ஒருவன் உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்றாடினாலே தவிர அந்த பாவத்திலிருந்து மீள முடியாது. அப்படி செய்தாலே தவிர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதை நாம் செய்யணும். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் இந்த ஷிர்க் செய்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது. படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாறு செய்யாத மக்களாக நாம் வாழ வேண்டும்.
அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கல் புரிவானாக என்று அதே மதிமாக பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஷிர்க் சம்பந்தமான இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.